மூன்றாவது சுற்று முடிவுகள் இன்னும் எந்நேரமும் வெளியிடப்படலாம். அந்த முடிவுகளுக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக தற்போது திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு மணிகண்டன், இதுல ட்ரெண்டை வச்சு பார்க்கும்போது இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சுற்றுக்கு 3000 ஓட்டு பாமக எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம 20 சுற்றுல கணக்கு பண்ணும்போது அவங்க 50,000 60,000 ஓட்டுகளை தாண்ட போறாங்கன்னு சொன்னா அதிமுக ஓட்டு கணிசமா அவங்களுக்கு போயிருக்குன்னு தானே பொருளாகுது, அல்லது போக வாய்ப்பு இருக்கு? அதாவது மேடம், எந்த ஒரு இடைத்தேர்தலுமே நம்ம யாருக்குமே ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஜனநாயகத்துல அப்படி சொல்றதும் இல்லை. இப்ப அம்மாவில் கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போட்டிட்ட போது திமுக தேர்தல் புறக்கணிச்சது. அப்ப 89% வாக்குகள் பதிவாச்சுங்க. அப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி திமுக வாக்குகள் முழுக்க வந்த மாதிரியே சொன்னாங்க. அந்த அளவுக்கு அம்மா வாக்கு வாங்கினாங்க, வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. அப்போ இந்த வாக்குகள் பரிமாற்றம் என்பது நீங்க எப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒரு அதிமுக போட்டியிடுங்கிறத தாண்டி ஒவ்வொரு நபரையும் அழைத்து இங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, போட்டு போடாதீங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற வேட்பாளரை பொறுத்து அவர்கள் வந்து அவர் வாக்கு சேகரிப்பதை பொறுத்து ஒவ்வொரு ஊர்ல அவர்கள் சேர்ந்து முடிவெடுத்து இப்போ நம்முடைய கட்சி போட்டி இல்லை அப்படிங்கிற போது பகிர்ந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இது வந்து எந்த கட்சிக்கு அதிமுக வாக்குகள் போய்விட்டது என்பதையெல்லாம் உறுதியாகவோ இறுதியாகவோ சொல்ல முடியாதுங்க. இல்ல, ஆனா வாக்குகள் அதிமுக வாக்குகள் அப்படின்னு ஒண்ணு இல்லைல்ல. அப்ப நான் வந்து மொத்தமா வந்து அதிமுக ஓட்டெல்லாம் இனிமே பாமகக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லல. பட் இந்த தேர்தல்ல அது வந்து அவங்க அதை அச்சீவ் பண்ணிருக்காங்களா அப்படின்றது நம்ம ஏத்துக்கு தானே வேணும். இல்ல, அதாவது அதிமுக புறக்கணிச்சனால நீங்க அதிமுகவிலேயே ஒரு திமுக மதத்தில் இருப்பாங்க, பாமக மதத்தில் இருப்பாங்க. ஒரு கட்சி இருந்தீங்கன்னா நீங்க அதிமுகவில் இருக்க உறுப்பினர் எல்லாருமே ஒரு சிலர் வந்து பாமக விரும்பலாம், பாமக விரும்பாம இருக்கலாம். ஒரு சில இவர்கள் நிற்கும் போது மற்ற கட்சி விரும்பலாம். அப்ப இந்த நிலையில் இந்த மாதிரியான வாக்குகள் மாறக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அதிமுக வாக்குகள் வந்து பாமக கொஞ்சம் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு பார்த்தோம். அப்ப அவர்கள் வாங்கிய வாக்கு 32,000 நினைக்கிறேன். அதிமுக 67,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இப்ப வந்து அந்த வாக்குகள் வந்து நிச்சயமாக ஒரு பரிமாற்றம் நடந்திருக்குங்க. ஆனா இது அதிமுக கவலைப்படலை கண்டுக்கல, ஏன்னா ஒதுக்கிட்டாங்க. அதனால இந்த வாக்குகள் எப்படி போகுது அப்படிங்கறத இன்னும் முதல் சுற்று தான் முடிஞ்சிருக்கு. அதை நீங்க அதிகாரமா ஒரு அறிவிச்சிட்டீங்க. இல்ல போக போக இல்ல, இப்ப திமுகவோட குற்றச்சாட்டு என்னன்னா, திரு மதிவாணன் கூட இங்க இருக்கும்போது அதை குறிப்பிட்டாரு. நீங்க வந்து ஒதுங்கியதன் மூலமா பாமக, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஒரு 2வது பெரிய சக்தி அப்படிங்கிற அவங்க சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்குள்ள அது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறார். இல்ல மேடம், அதாவது நீங்க 2வது பெரிய கட்சி முதல் பெரிய கட்சியாவே தினகரன் வந்தாரு ஆர்கே நகர்ல, என்னாச்சுன்னு பாருங்க. அது அப்படி இல்லை மேடம். அதாவது ஒரு தேர்தலில் புறக்கணிப்பு என்பது அதன் மூலமாக பெறுகிற வாக்குகள் என்பதெல்லாம் ஒரு ஒட்டுமொத்த அரசியலே தீர்மானிக்காதுங்க. இப்ப நீங்க வந்து சொல்லிக்கலாம், நாங்க தான் வந்து அடுத்த பெரிய அரசு சக்தி, 2026 நாங்க வந்து இந்த மாதிரி இவ்வளவு வாக்குகள் வாங்கி ஆட்சி வைக்க போறோம்னு சொல்லிக்கலாமுங்க. ஆனா நடைமுறை சாத்தியமா பாருங்க. ஏற்கனவே கடந்த எத்தனையோ வரலாறு பார்த்துருப்பீங்க. எத்தனையோ இடைத்தேர்தல், புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் திமுக புறக்கணிச்சுங்க. இதே மாதிரி அன்னைக்கு பேசினாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன பேர் வரண்டு யாரோ போட்டிக்கிட்டாங்க, அதே மாதிரி அடுத்து நாங்க தான் சொன்னாங்க. திமுகவை கிண்டல் மட்டும் சொன்னார், நாங்களே அடுத்த 2வது கட்டம் சொன்னாங்க. இது மாதிரி ஒரு சும்மா பேசிக்காமங்க. ஒரு வரலாற்று உண்மைகளை மறைக்க முடியாது. நீங்க ஒரு பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் மற்ற தேர்தலுக்குமே, உள்ளாட்சி தேர்தலுக்குமே, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பல வித்தியாசங்கள்ல தொடர்ந்து பார்த்துட்டே வர்றோம். அந்த வகையில 82% வாக்குகள் பதிவான இதுல அதுலயே பாத்தீங்கன்னா 12% வாக்குகள் தான் பதிவாகாம இருக்குது. அப்போ அதிமுக புறக்கணித்தும் இந்த அளவுக்கு வந்துட்டு சொன்னா அப்ப எல்லாருமே ஓட்டு போட்டுக்காங்க மறுக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒரு ஜனநாயகம் சரியும் கொடுத்த நாங்க தேர்தல் சந்திக்கல. அதான் இது உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பார்த்தோம்னா இண்டோர்ல எல்லாம் வந்து காங்கிரஸ் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அவங்க வேட்பாளர் வந்து ரிஜெக்ட் ஆனாங்களா, அந்த மாதிரி சில சிக்கல்கள். அப்ப அவங்க நோட்டாக்கு போடுங்கன்னு கேம்பெயின் பண்ணி இண்டோர் தொகுதியில நோட்டா மட்டும் 2 லட்சம் ஓட்டு வாங்குது. அப்போ அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்க காட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு அப்ரோச் அதிமுக எடுத்துக்கலாம்ல. இல்ல, அது சரியா வராது மேடம். நீங்க நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்றது, நோட்டாவை வந்து நீ யாரும் அங்கீகரிப்பாங்கிறது தெரியாது. ஒரு பெரிய அரசு கட்சி அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை பண்றதே தவறுதான். அதாவது அது வந்து தேர்தல்ல ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவர்கள் அந்த மாதிரி ஆனதுன்னு சொன்னாங்க. வேட்பாளர் நிறுத்தாம தானே அதிமுக சொல்லுதுங்க. நீங்க அதிமுக வேட்பாளர் வச்சு அது தள்ளுபடி ஆயிருந்ததுன்னா நீங்க சொல்றது அப்படி சொல்லலாமுங்க. அது இறங்கி நம்ம வேலை செய்யலாம்.
இவன் தேர்தலே புறக்கணிக்கிறா. இந்த திமுக வந்து பணம் கொடுத்து மக்கள் விலை பேசி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே புறக்கணித்தாங்க. அப்ப இந்த நிலையில போய் நீ இதுக்கு போடுங்க அதுக்கு போடுங்க சொல்றதே தவற போயிருங்க. அதனால நாங்க அதிமுக போட்டி இல்லை அப்படிங்கிற தாண்டி மக்கள் விருப்பப்படி வாக்களிக்காம தான் அர்த்தமே இருந்தது. ஏன்னா எந்த ஜனநாயகத்தை பொறுத்தவரைக்கும் ஓட்டே போடாதீங்கன்னு சொன்ன கட்சி எல்லாம் உண்டு. நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்ப நிலைப்பாடே அதுதான், பாமக ஆரம்ப நிலைப்பாடு அதான் இருந்தது. ஆனா அதிமுக அந்த மாதிரி செய்யாதுங்க. நான் தொடர்ந்து 31 ஆளா நாட்டை ஆண்ட கட்சி, மக்களை திறந்து வாக்கு அழிங்கன்னு சொன்ன கட்சி. ஆட்சியில் இருக்கும்போது 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்து ஆட்சியில் இருந்த கட்சி அது. அப்ப இன்னைக்கு போய் வாக்களிக்காதேன்னு சொன்னா தப்பா போயிருங்க. இதுக்கு நோட்டாக்கு வாக்கு போடுறது சொன்னா அந்த வர போயிருங்க. அதனால அதிமுக ஜனநாயகா இயங்கி இருக்குங்க. வாக்கு யாரு வாங்கிட்டாங்களோ அது தவறா எந்த வகையிலும் இடப்பட முடியாதுங்க. ஓகே, ரைட். நன்றி திரு மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.